அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. தூக்கம் வரவில்லையா? இல்லை, பிரச்சனைகளினால் மனம் வேதனைப்படுவதால் தூங்க முடியவில்லையா? உங்களுடைய மாணவர்களோ குழந்தைகளோ இயல்பான முறையில் இல்லாமல் படிப்பிலும் நடத்தையிலும் பல மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் இருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வருமா? இல்லை, பிரச்சனைகளை நினைத்து கொண்டு வேதனைப்படுவீர்களா? தூக்கம் வராததற்கு இதுவும் ஒரு காரணமாக கூட உங்களுக்கு அமைந்திருக்கும். தூக்கம் அப்படிங்கிறது இயல்பான முறையில் இருந்தால் அது தூக்கம். இல்லை, நீங்கள் ஏதாவது ஒன்று உணவோ இல்லை ஒரு மாற்று மருந்தோ எடுத்துக்கிட்டு படுத்தா அது இயல்பான தூக்கமாக உங்களுக்கு இருக்காது. அப்போ இயல்பாக தூக்கம் வர்றதுக்கு என்ன செய்யணும்னா, உங்கள் மனசை நீங்கள் நல்லா வச்சுக்கணும். மனசை நல்லா தானே வச்சுருக்கிறோம், நம்ம எதையுமே திங்க் பண்ணுறது இல்லையே, எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டு. அப்போது நீங்கள் படுக்கிறப்ப உங்களுக்கு எந்தெந்த சிந்தனைகள் உங்களுக்கு நினைவுக்கு வருது? காலையிலிருந்து நடந்ததா, நேற்று நடந்ததா, போன வாரம் நடந்ததா, போன வருடம் நடந்ததா? இப்படி உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் சிறு வயதிலிருந்தே நடந்தது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப அது உங்களுக்கு வெளியில் எடுத்து காமிக்கும். அந்த எடுத்து காமிக்கிறது உங்களுக்கு காட்சி வடிவிலங்களோட சில நேரங்களில் தெரியும், இல்லை பேச்சின் அடிப்படையில் தெரியும், இல்லை இன்னொருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தெரியும். இதுதான் உங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போது இயல்பான முறையில் நீங்கள் செயல்படுறப்போ உங்களுக்கு இயல்பான தூக்கம் வரும். ஏதாவது ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் கெடும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன விளக்கம். உங்களுக்கு இப்போ வீட்டில் உங்கள் மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இல்லை 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாணவர்கள் காலையில் நேரத்தில் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களோட வேலைகள் செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் பெற்றோர்களாகிய எங்களை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இல்லை இவங்க எது சொன்னாலுமே கோவப்படுறாங்க, வீட்டில் எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்க தன்னோட இஷ்டத்துக்கு மட்டுமே செயல்படுறாங்க, அதிகமாக கோவப்படுறாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க, ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்ல, இப்படின்னா நடத்தையிலும் படிப்பிலும் பல மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் வர்றப்ப பெற்றோர்களாகிய உங்களுக்கு இயல்பான முறையில் தூக்கம் வருமா? அந்த குழந்தை அந்த மாணவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தானே தேடிட்டுருக்கோம். ஸ்கூலுக்கு போனானா, படித்தானா, இன்றைக்கி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானோ, இன்றைக்கி ஏதாவது பெரிய சிக்கலாயிருமோ, இவன் ஏன் சோகமாகவே இருக்கிறான், எப்போ பாரு முகத்தை தூக்கி வச்சிட்ருக்கான், சந்தோஷமாக இல்லையே, மற்ற மாணவர்கள் மாதிரி இயல்பான முறையில் இல்லையேன்னா உங்கள் மனசு சிந்திக்குதல்லவா, செயல்படுதல்லவா, இது உங்கள் தூக்கத்தை கெடுக்குதல்லவா? அப்போது சிந்தனைங்கிறது இதுதான். இது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் படுத்தாலும் உங்கள் தூங்குன ஃபீல் இருக்காது. கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கு முழிப்பு வந்துடும், இல்லை 2:30 மணிக்கு தான் கண் அசருவீங்க, ஒரு அரை மணி நேரத்துலேயே முழிப்பு வந்துடும். விடியற்கால ஒரு 5 மணிக்கு மேலே தான் லேசான ஒரு தூக்கம் வரும். மறுபடியும் உங்களால் எழுந்திரிச்சிருவீங்க. உங்களால் படுத்திருக்க உங்களோட முடியாது, பிறண்டு படுத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பல காரணங்களில் இதுவும் ஒன்று. அப்போ இதுக்கான இந்த பிரச்சனைக்கான அறிவுரையோ ஆலோசனையோ விளக்கங்களோ சொல்லுவதை தவிர்த்துவிட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வு முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அது துறை சார்ந்த நிபுணர்களின் வழிகாட்டுதல் சிகிச்சை எடுக்கிறப்ப அந்த மாணவர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்கள் இயல்பான முறையில் லைஃப் லாங் இருக்க முடியும். இல்லைன்னா அந்த மாணவர்களோட ப்ரெசண்ட் லைஃப்பும் ஃப்யூச்சர் லைஃப்பும் ஃபாஸ்ட் லைஃபு இதை 3யுமே நினச்சி நீங்கள் வேதனைப்படுறப்ப உங்களுக்கு தூக்கம் மட்டும் இல்லை, அது சார்ந்து அடுத்தடுத்த உடல் பாதிப்புகளையும் உண்டாக்கும். இது போன்ற தூக்கம் வராத பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான மாணவர்களின் வளர்ச்சிக்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.